வெல்கம் டீச்சர்ஸ், வெல்கம் டு ஆசிரியர் தமிழன் சேனல். நாம் இந்த வாரம் வீக் ஃபோரில் வந்து ஃப்ரைடே, அதாவது நேற்று பார்க்க வேண்டிய பாடத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது ஃப்ரைடே சமூக அறிவியல் பார்ப்போம். 6ஆம் வகுப்பில் 2ஆம் பருவத்தில் புவியியல், குடிமியல், பொருளியல் எல்லாத்துலேயும் ஒரு சில பாடங்கள் தான் இருக்குது. அது ஒன்றா பார்த்துடலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லியிருப்பேன், 6th ஸ்டாண்டர்ட் 2ஆம் பருவத்தில் புவியியல், குடிமையியல், பொருளியல் இது எல்லாத்துலேயுமே புவியியலில் ஒரு பாடம், குடிமையில 2 பாடம், பொருளியலில் 1. மொத்தமாக 4 பாடத்துக்கு உண்டான நோட்ஸ் தான் இந்த 11 பேஜஸில் கொடுத்துருக்கு. இதுதான் வந்து வரப்போகிற சண்டே, நாளைக்கு நடக்க போகிற வீக் டெஸ்ட்ல இருந்து இதுலேருந்து 20 கேள்விகள் வரும். சரிங்களா? மொத்தமாக 100 கேள்விகள், ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 20 கேள்விகள் என்ற வகையில் 5 சப்ஜெக்ட்டுக்கு 100 கேள்விகள் கேட்கப்படும். சரிங்களா? ஓகே, வாங்க இந்த வாரத்தோட கடைசி வகுப்பை பார்த்துடலாம். 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பருவம் 2ல் வளங்கள்னு ஒரு பாடம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இயற்கை வளங்கள், அப்புறம் வந்து கண்டறியப்பட்ட வளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஜென்ரலான இன்ஃபர்மேஷனாக தான் இருக்குது, தவிர ஒரு பர்டிகுலராக ஒரு புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், புதுப்பிக்க இயலா வளங்கள் இதெல்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய வளங்கள் என்ன சொல்லணும், ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி தீர்ந்து போகக்கூடிய வளங்களும் நம்ம என்ன சொல்லுவோம்னா புதுப்பிக்க இயலாத வளங்கள்னு சொல்லுவோம். மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கக்கூடிய வளங்கள்னு சொல்லுவோம். உதாரணமாக புதுப்பிக்கக்கூடிய வளங்கள்ல நீர், சூரிய ஒளி இது எல்லாத்தையும் நம்ம சொல்லலாம். சரிங்களா? புதுப்பிக்க இயலாத வளங்கள்ல நம்ம நிலக்கரி, பெட்ரோலியம் இதெல்லாம் வந்து நம்ம சொல்லிக்கலாம். அடுத்து பாருங்க, இதுல வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம அப்படியே பார்த்துடலாம். கடல் ஈஸ்ட் ஆனது நிலப்பரப்பில் உள்ள ஈஸ்டை விட மிகுந்த ஆற்றல் உடையது. மருத்துவ புரதம் தயாரித்தலுக்கு பயன்படுகிறது. சரிங்களா? இது எதுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னா, கடல் ஈஸ்ட் வந்து நிலப்பரப்பில் கிடைக்கிற ஈஸ்ட்டை விட கடல் ஈஸ்ட் வந்து ரொம்ப ஆற்றல் உடையது. வந்து ரொட்டி தயாரித்தல், மது வடித்தல், திராட்சை ரசம் தயாரித்தல், உயிரி எத்தனால் தயாரித்தல், அந்த மாதிரி வந்து மருத்துவ புரதம் தயாரித்தலுக்கு பயன்படுகிறது. மற்றும் மருத்துவ புரதம் சொல்றாங்க. இந்த ஒரு சில பாயிண்ட்ஸ் இங்கே இருக்குது, இது மிஸ்ஸிங் ஆகுது, என்னத்துக்கெல்லாம் பயன்படுதுன்னு சொல்லி நான் இதை ஆட் பண்ணிடலாம். ஓகேங்களா? நான் இதை ஆட் பண்ணி உங்களுக்கு பாயிண்டாக நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து இந்த வீடியோவோட லிங்க்ல இருக்கும், டிஸ்கிரிப்ஷனோட லிங்க்ல இருக்கும், கூகுள் டிரைவ்ல அதில் சேர்க்கும்போது இந்த கடல் லிஸ்டோட மேற்படி இன்னெல்லாம் வந்து இது பயன்பாட்டில் இருக்குன்னு சொல்லி நான் சேர்த்துறேன். சரிங்களா? அதையும் ஆட் பண்ணி படிச்சுக்கோங்க. புக்கில் இருக்குது நீங்கள் புக்கில் படிக்கிறவங்களா இருந்தால் மார்க் பண்ணி படிச்சுக்கோங்க, ஒரு பிரச்சனை இல்லை. இந்த நம்ம நோட்ஸை ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த கடல் லிஸ்டோட கூடுதல் பயன்கள் வந்து நான் இந்த இடத்துல கொடுத்துறேன், எம்டி ஸ்பேஸில் இந்த இடத்துல கொடுத்துறேன். சரிங்களா? அடுத்து 2வது பாட்டு, இதில் வந்து முக்கியமானது மருத்துவ புரதம் அப்படிங்கிறது பார்த்துக்கங்க. வெப்பமண்டல மழைக்காடுகள் உலகின் பெரும் மருந்தகம் என அழைக்கப்படுகிறது. வெப்பமண்டல மழைக்காடுகள் தான் உலகின் பெரும் மருந்தகம் என்று அழைக்கப்படுகிறது. ஓகே, சரி. புவியில் உள்ள 25% தாவரங்கள் மருத்துவ குணமுடையது. இதெல்லாம் கொஸ்டினா வராது, பட் ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோம். எடுத்துக்காட்டு சின்கோனா. ஓகேங்களா? புவியில் உள்ள தாவரங்களில் 100க்கு 25 தாவரங்கள் வந்து மருத்துவ குணம் உடையது. தாவரங்கள் பெரும்பாலும் மருத்துவ குணம் உடையதுன்னு நமக்கு தெரிஞ்சது தான். அடுத்து பன்னாட்டு வளங்களை பற்றி சொல்றாங்க. எந்த ஒரு நாட்டின் எல்லைக்கும் உட்படாத மிக பரந்த திறந்தவெளி பெருங்கடல் பகுதியில் காணப்படும் வளங்கள். இந்த பன்னாட்டு வளங்கள்னு எப்படி சொல்லிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதை நம்ம பன்னாட்டு வளங்கள் குறிப்போம்? நாட்டு வளங்கள் தெரியும், இயற்கை வளங்கள் தெரியும், புதுப்பிக்கக்கூடிய வளம், புதுப்பிக்க இயலா வளங்கள்லாம் தெரியும். அது என்ன பன்னாட்டு வளம் அப்படின்னா, திறந்த வெளி பெருங்கடல். இது எந்த நாட்டோட எல்லைக்குள்ளேயும் வராது. நாட்டின் எல்லைகள் வந்து எல்லாமே வந்து லேண்டில் தான் சொல்லுவோம் இல்லையா? அப்போ மிகப்பெரிய பெருங்கடல்கள்லாம் வந்து நாட்டின் எல்லைக்குள்ளே வராது. அது போல திறந்த வெளி பெருங்கடல் பகுதியில் காணப்படுகின்ற வளங்கள் தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பன்னாட்டு வளங்கள்னு சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணம் வந்து திமிங்கல புனுகு. இந்த திமிங்கல புனுகு அப்படின்னு சொல்லக்கூடிய திமிங்கலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு திட பொருள். சரிங்களா? அதை வந்து திமிங்கல புனுகுன்னு சொல்லுவாங்க. அதோட இது பாருங்களேன், அதான் இந்த ஸ்பேம் திமிங்கலத்தில் ஒரு சில திமிங்கலத்திலிருந்து மட்டும், எல்லா திமிங்கலத்திலிருந்தும் கிடையாது, இந்த ஸ்பேம் திமிங்கலம் என்று சொல்லக்கூடிய ஸ்பேம் திமிங்கலத்திலிருந்து எடுக்கப்படக்கூடிய ஒரு வகை திடப்பொருளே திமிங்கல புனுகு. இந்த திமிங்கல புனுகு வந்து 1 பவுண்ட், அதாவது 454 கிராம், 454 கிராம் வந்து 63,000 அமெரிக்க டாலர்களுக்கு சமமானது. அப்படின்னா வந்து நம்ம கணக்கே போட முடியாது, அத்தனை லட்சங்கள் கோடிகள் ஆகுது. ஓகேவா? அவ்வளோ வெறும்னே அரை கிலோகிராம் கூட 50 கிராம் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். சரிங்களா? அதோட மருத்துவத்திறன் எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு பாருங்க. இது வந்து வாசனை திரவியங்கள் தயாரிக்க பயன்படுகிறதுன்னு சொல்றாங்க. வாசனை திரவியங்கள் தயாரிப்பதற்கு இவ்வளோ விலை உயர்ந்த பொருளா? சரி. வளங்கள் மனிதனின் பேராசை கன்று, அவனது தேவைக்கு மட்டுமே என்று மகாத்மா காந்தியடிகள் குறிப்பிடுகிறார். வளங்கள், நாட்டின் வளங்கள் வந்து மனுஷனோட பேராசைக்கு வந்து ஒரே நாள் காலி ஆயிடும். ஆனா
அதோட தேவைக்குன்னு பயன்படுத்தணும்னா காலாகாலமா எவ்வளவு காலத்துக்கு வரும். அதனால காந்தியடிகள் என்ன சொல்லியிருக்காருன்னா, வளங்கள் மனிதனின் பேராசைக்கு அல்ல, அவனது தேவைக்கு மட்டுமே என்று குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்து இதுதான் வளங்கள் பாடம், இவ்வளவுதான் புவியியல் முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து சிவிக்ஸ் குடிமையியல்ல பார்க்குறோம். குடிமையியல்ல வந்து தேசிய சின்னங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முதல் பாடம் பாருங்க. இயற்கை தேசிய சின்னங்கள், அதாவது அறிவிக்கப்பட்ட வருடங்கள், அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வருடங்களை கொடுத்திருக்கு. ஆலமரம் அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு, தேசிய மரம் என்று சொல்லக்கூடிய ஆலமரம் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா 1950 1950ஆம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மாம்பழம் தேசிய பழமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது 1950 தான். மரம் பழம் அது ரெண்டுமே. அடுத்து தாமரை தேசிய மலராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 1950 தான். சரிங்களா. மயில் தேசிய பறவையான மயில் வந்து 1963 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கங்கை ஆறு வந்து தேசிய ஆறாக நதியாக 2008 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 2010 வந்து ஆற்று விலங்கு, ஆற்றில் ஓடக்கூடிய அந்த ஓங்கில் டால்பின் என்று சொல்லுவாங்களா, கங்கை நதி டால்பின், இது 2010 தேசிய சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. யானை 2010 ஆசியாவை தாயகமாக கொண்ட யானை, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய யானை, இது வந்து நாம தேசிய இது யானைனா காட்டு விலங்கு, வைல்டு அனிமலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 2010. புலி 1973. அடுத்து லாக்டோபெசிலஸ் தேசிய நுண்ணுயிர்னு சொல்லுவோம் 2012. சரிங்களா. தேசிய விலங்கு புலி, தேசிய தாவர உண்ணி 2010 யானை. ஓகே. அடுத்து பாருங்க தமிழகத்தின் இயற்கை சின்னங்கள். அதே போல தமிழ்நாட்டுக்கும் ஒரு சிலது இருக்கும் இல்லையா, அது என்னெல்லாம் பார்க்கணும். இதுக்கெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, ஆனா கொடுத்துருக்காங்க. விலங்கு வந்து நீலகிரி வரையாடு, மாநில பறவை மரகத புறா, மணிப்புறான்னு சொல்லுவோம் நம்ம பக்கம், மாநில மலர் செங்காந்தல் மலர், மாநில மரம் பனை மரம். இது வந்து தமிழ்நாட்டுக்கு. ஓகேங்களா. தேசிய கொடியை பத்தி பார்க்குறோம். தேசிய கொடியின் காவி நிறம் தைரியம் மற்றும் தியாகத்தை குறிக்கிறது. காவி நிறம் எதை குறிக்கிறது? தைரியம் மற்றும் தியாகத்தை குறிக்கிறது. எது? காவி நிறம். பச்சை நிறம் செழுமையும் வளமையும் குறிக்கிறது. இது நமக்கு தெரியுது, செழுமையும் வளம் தான் பச்சையில் குறிப்போம். வெள்ளை நிறம் வந்து அமைதி தியாகம் அந்த மாதிரி வரும். ஓகேங்களா. நேர்மை அமைதி மற்றும் தூய்மையை குறிக்கிறது. இப்போ காவி நிறம் வந்து தைரியம் மற்றும் தியாகத்தை குறிக்கிறது. நீங்க இப்படி கூட ரத்தம் சிந்தி நாட்டுக்காக ரத்தம் சிந்தினாங்க இல்லையா, ஸோ அதை காவி நிறத்தோடு நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம். தைரியம் மற்றும் தியாகத்தை குறிக்கிறது, உயிர் தியாகம். பச்சை உங்களுக்கு கன்ஃபியூஷனே வராது, செழுமையும் பலத்தையும் குறிக்கிறது. ஆனால் வெள்ளை வந்து நேர்மை அமைதி தூய்மை. ஓகேங்களா. இது மூணுமே வந்து நமக்கு பார்க்கும்போது தெரியுது, வெள்ளை நிறம் தான் வந்து அமைதியும் தூய்மையும் குறிக்கிறது. அது கூடவே வந்து நேர்மையும் வெள்ளை நிறத்தை குறிக்கிறது. தேசிய கொடியை வடிவமைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவை சேர்ந்த பிங்கிலி வெங்கையா என்றவர் தான். ஆக்சுவலி பிங்காலியும் கொடுத்துறாங்க, பிங்கிலி வெங்கையா. சரிங்களா. அவர் தான் வந்து தேசிய கொடியை வடிவமைத்தவர். இந்த 3:2 அப்படிங்கிற ரேஷியோவில் நீளம் வந்து 3னா அகலம் வந்து 2, 3:2 அப்படிங்கிற அளவில் வந்து வடிவமைச்சிருப்பார். விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டில் உள்ள குடியாத்தத்தில், வேலூர் மாவட்டத்தில், நம்ம மாவட்டத்தில். ஓகே, அது வரைக்கும் சந்தோஷம். ஓகேங்களா. வேலூர் மாவட்டத்தில் குடியாத்தத்தில் நெய்யப்பட்டது. அடுத்து இந்த கொடியை பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் நம்ம நெய்யப்பட்ட கொடியை இதுதான் வந்து செங்கோட்டையில சுதந்திரம் வாங்கின அன்னைக்கு ஏற்றப்பட்டது. 15/8 ஆகஸ்ட் 15 1947 செங்கோட்டையில் ஏற்றினார் ஜவஹர்லால் நேரு அவர்கள். இக்கொடி தற்போது சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா. புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. தேசிய லட்சணையை பத்தி பார்க்கிறோம். தேசிய லட்சணை என்று சொல்லக்கூடியது நாம போன கிளாஸ்ல படிச்சிருப்போம். நாம அசோகரோட கல்தூண் சாரநாத் கல்தூண், அசோகரோட சாரநாத் கல்தூண்ல தான் அசோகர் தூணின் உச்சியில் அமைந்திருக்கும் 4 முக சிங்கம் இந்தியாவின் தேசிய லட்சணையாக ஜனவரி 26 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி நாம் படிச்சிருக்கோம். சரி, அதன் அடிப்பகுதியில் சத்தியமேவ ஜெயதே என்று பொறிக்கப்பட்டுள்ளது. இதன் பொருள் வாய்மையை வெல்லும் என்பதாகும். இதுதான் வந்து நம்மளோட வாய்மையை வெல்லும் தான் தமிழ்நாட்டோட லட்சணையில இருக்கும். அதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய விலங்குகள்னு பார்த்தீங்கன்னா யானை, குதிரை, காளை, சிங்கம் ஆகிய உருவங்கள் அமைந்துள்ளன. என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. சிங்கம் இருக்குன்னு தெரியும், காளை இருக்கு, குதிரை, யானை எல்லாமே அமைந்திருக்கிறது. இந்த லட்சணம் இந்திய அரசின் அலுவல் முறை கடித முகப்புகளிலும் இந்திய நாணயங்களிலும் கடவுச்சீட்டுகளை பாஸ்போர்ட் என்று சொல்லக்கூடிய கடவுச்சீட்டு பாஸ்போர்ட்லையும் பயன்படுத்தப்படுகிறது.
அசோகர் காலத்தில் சாரநாத் தூணின் உச்சியில் அமைந்திருந்த 4 முகச் சிங்கம் தற்போது சாரநாத் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகிறது. இந்த அசோகர் காலத்துல பயன்படுத்தப்பட்ட அந்த 4 முகச் சின்னம் இருக்கு பார்த்தீங்களா? 4 முகச் சிங்கம். இது வந்து இப்ப அங்க இல்ல. அது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது சாரநாத் அருங்காட்சியகத்துல அமைந்திருக்கு. ஓகேங்களா? தேசிய கீதத்தை பத்தி பார்ப்போம். ஜனகன மன என்று தொடங்கக்கூடிய ரவீந்திரநாத் தாகூரால் வங்காள மொழியில் எழுதப்பட்டிருக்கும். கரெக்ட். வங்காள மொழியில் எழுதப்பட்ட ஜனகன மன என்று சொல்றது இதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம், இந்த பாடலை தான் நம்ம தேசிய கீதமாக ஏற்றுக்கொண்டுள்ளோம். இதனை இந்தி மொழியாக்கம் எப்போ பண்ணாங்கன்னு பாருங்க. இதை வந்து வங்காளத்திலிருந்து இந்தி மொழிக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணது ஜனவரி 24, 1950. இந்திய அரசியலமைப்பு சபையால் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதை தான் இந்தி மொழியில மாத்தி அந்த இந்தி மொழியில இருக்கக்கூடிய இந்த ஜனகன மனவை தான் நம்ம என்ன பண்றோம், 1950 ஜனவரி 24 அன்னைக்கு ஏத்துக்கிறோம். அடுத்து 2வது பாயிண்ட், 1911 டிசம்பர் 27ஆம் நாள் கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது இந்த பாடல் முதலாக பாடப்பட்டது. இது ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த பாடல் இந்த ஜனகணமன பாடல் வந்து முதலாக எப்போ பாடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1911 டிசம்பர் 27. 1911 டிசம்பர் 27 கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் தான் முதலாக பாடப்பட்டது. இந்த கீதத்தை 52 நொடிகளில் பாட வேண்டும். அதுக்கு மேல பாடக்கூடாது. 52 வினாடிகளில் பாடி முடிக்க வேண்டும். தேசிய கீதம் பார்த்துட்டோம். தேசிய பாடல் வந்தே மாதரம். வங்க எழுத்தாளர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி அவர்கள் எழுதிய பாடல். தேசிய பாடல் என்ற சிறப்பு பாடலுக்கு அளிக்கப்படுகிறது. முன்னாள் குடியரசுத் தலைவரான டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் வந்து இந்த பாடலை வந்து தேசிய பாடல் என்று அறிவித்தார். தேசிய கீதம் வேற, தேசிய பாடல் வேற. இப்போ உறுதிமொழி, இந்தியா எனது தாய்நாடு, இந்தியர் அனைவரும் என்னுடன் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா? இந்த உறுதிமொழி நம்ம பள்ளியில கூட நம்ம ஸ்கூல்ஸ்ல டெய்லி குழந்தைங்க சொல்லுவாங்க. இந்த உறுதிமொழி வந்து யார் எழுதுனதுன்னு பார்த்தீங்கன்னா வெங்கட சுப்பாராவ் என்பவர் தெலுங்கில் எழுதினார். இந்த இந்தியா தாய்நாடு அப்படிங்கிறது வந்து இந்த உறுதிமொழியை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெங்கட சுப்பாராவ், தெலுங்குல எழுதினார். அப்புறம் தேசிய நுண்ணுயிரி லாக்டோபேசிலஸ். இது வந்து 2012 வந்து தேசிய நுண்ணுயிரி அங்கீகரிக்கப்பட்டதுன்னு முன்னாடியே பார்த்தோம். லாக்டோபேசிலஸ் டெல்புர்கி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்திய நாணயம் பார்க்குறோம். 16ஆம் நூற்றாண்டில் மன்னர் ஷெர்ஷா சூரி வெளியிடப்பட்ட தங்க நாணயத்துக்கு ரூபியா என்று பெயரிடப்பட்டது. இது ரொம்ப முக்கியம். ரூபாய் என்றது எதுலேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரூபியா அப்படின்ட்டு அவர் ரூபியா வந்து வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷெர்ஷா சூரி. 16th சென்ச்சுரியில் 1500களில் அதுதான் நம்ம 16ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லுவோம். அப்போ ஷெர்ஷா சூரி அப்படிங்கிற மன்னர், அவர் வந்து முகமதிய மன்னர் இல்லைங்களா, அவர் வெளியிட்ட வெள்ளி நாணயத்தின் பேர் தான் ரூபியா. இது நம்ம படிச்சிருப்போம் ஹிஸ்ட்ரியில். இதுக்கப்புறம் பின்னாடி பெரிய படத்துல படிப்போம். அதுவே ரூபாய் என மருவி இன்னைக்கு வந்திருக்குது. இதன் சின்னம் வந்து இந்த சின்னத்தை 2010 நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த டி உதயகுமார் அவர் தான் வந்து வடிவமைச்சிருப்பாரு. இது வந்து இப்படி வரும் இல்லைங்களா? இப்படிங்களா? இப்போ கரெக்டாக வந்துருச்சு. இந்த சிம்பலை வந்து வடிவமைத்தவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் சிம்பலை வடிவமைத்தவர் டி உதயகுமார், தமிழகத்தை சேர்ந்தவர். வருஷம் வந்து 2010. தேசிய நாட்காட்டி. பேரரசர் கனிஷ்கர் காலத்தில் கிபி 78 சக ஆண்டு முறை தொடங்கியது. சக ஆண்டு வந்து எப்ப தொடங்கியதுன்னு சொல்றாங்க. கிபி 78 சக ஆண்டு முறை தொடங்கியது. இளவேனில் கால சம பகல் இரவு நாள் மார்ச் 22 தான் வந்து, அதாவது 12 எக்ஸாக்டா 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு இருக்கும். அது என்ன ஒரு நாள்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 22. சரிங்களா? லீஃப் ஆண்டுகளில் இது மார்ச் 21 வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா மார்ச் 22ங்கிறது என்ன ஆயிடும், மார்ச் 21 ஆயிடும். ஏன்னா பிப்ரவரியில் 29 நாள் வந்துடுறதுனால லீஃப் ஆண்டுகளில் இது மார்ச் 21ஆம் தேதி சம பகல் இரவு நாள் அமையும். அதாவது சம பகல் இரவு நாள் வந்து அமையும். சரி, அடுத்து அது எதனால வருது அப்படின்னா அது நம்ம புவியியலில் படிக்கும்போது சொல்றேன் நான். சரி, பிரபல வான் இயற்பியலாளர் மேக்நாத் சாகா தலைமையிலான நாட்காட்டி சீரமைப்பு குழுவின் பரிந்துரையின் பேரில், இது பாருங்க, பிரபல வான் இயற்பியலாளர் யாருன்னா வான் இயற்பியலாளர் 6 அஸ்ட்ரானட்ஸ். ஓகேவா? இவர் வந்து மேக்நாத் சாகா அவரோட தலைமையிலான நாட்காட்டி சீரமைப்பு குழு. அதன் பேர் 1957 மார்ச் 22 முதல் தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்ட யாருடைய தலைமையிலான குழுவின் சீரமைப்பு குழுவின் பரிந்துரையின் பேரில் பார்த்தீங்கன்னா மேக்நாத் சாகா அவரோட சீரமைப்பு குழுவின் பரிந்துரையின் பேரில் தான் 1957 மார்ச் 22 நீங்க வேணா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, சம பகலிரவு நாள் அன்னைக்கு தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 57ங்கிறது நீங்க எனக்குறைய வந்து
நீங்கள் பெருங்கழகத்தோட கூட ஞாபகப்படுத்திக்கலாம். 857 வந்து பெருங்கழகம்னா 1957 வந்து இந்த நாட்காட்டியை ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி. சுதந்திர நாள் வந்து ஆகஸ்ட் 15, இது நாம் அறிந்த ஒன்று. நாம் விடுதலை பெற்ற நாள் என்று மகாகவி பாரதியாரின் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே என்ற பாடலை அகில இந்திய வானொலியில் பாடிய பெருமையை மறைந்த கர்நாடக இசை பாடகி டி.கே. பட்டம்மாள் ஆவார். இந்த பாரதியாரோட பாடல் இருக்கு பார்த்தீங்களா, ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, இந்த பாடல் வந்து நம்ம எக்ஸாக்டா வந்து நமக்கு சுதந்திரம் வழங்கிய அந்த நாள், ஓகேங்களா, சுதந்திரம் விடுதலை நாள் என்று. அப்போ வந்து இந்த வானொலியில பாடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா டி.கே. பட்டம்மாள். அவங்க வந்து கர்நாடக இசை பாடகி, ஓகேங்களா, டி.கே. பட்டம்மாள். 1950 ஜனவரி 26, திரும்ப அதே நாளுக்கு வரும். 1950 ஜனவரி 26 இந்திய குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டது. குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்ட பிறகு நாட்டின் முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர் ஆவார், ஓகேங்களா. அவர் தான் வந்து செங்கோட்டையில கொடியேற்றுவார். அதுலேருந்து இப்போ வரைக்கும் ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு நம்மளோட குடியரசுத் தலைவர் தான் வந்து கொடியேற்றுவார். இந்திய குடியரசு நாளின் 3வது நாளான ஜனவரி 29 அன்று பாசறைக்கு திரும்புதல் விழா சிறப்பாக நடைபெறும். இது இப்போ வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு, பாசறைக்கு திரும்புதல். அந்நாளில் தரைப்படை, கப்பற்படை, விமானப்படை போன்ற படைகளை சேர்ந்த இசைக்குழுவினர் நிகழ்ச்சிகளை நடத்துவார்கள். இவ்வாழ்வின் முதன்மை விருந்தினர் குடியரசுத் தலைவர் ஆவார். இவ்விழாவின் கொடுத்திருக்காங்க. இந்த விழாவின் குடியரசுத் தலைவர் தான் வந்து முதன்மை விருந்தினர். அடுத்து காந்தி ஜெயந்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேசத்தந்தை காந்தியடிகளின் பிறந்த நாள் அக்டோபர் 2 தான் வந்து காந்தி ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. காந்தியின் பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை நாளாக 2007 அங்கீகரித்து கொண்டாடி வருகிறோம். காந்தியின் பிறந்த நாளை நாம் இவ்வாறு கொண்டாடுகிறோம். இது நமக்கு தெரியும், காந்தி ஜெயந்தி அப்படின்னு சொல்லி சர்வதேச அகிம்சை நாள் அப்படின்னு சொல்லி 2007 நாம் அங்கீகரித்திருக்கிறோம். ஆக்சுவலி வந்து ஐநா அங்கீகரித்தாங்களான்னு தெரியல, நம்ம வந்து அங்கீகரித்து கொண்டாடி வருகிறோம். சரி, தகவல் துளி. தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலிமலையில் மயில்களுக்கான சரணாலயம் உள்ளது. புதுக்கோட்டையில் வந்து மயில்கள் அதிகமாக இருக்கும், இது நாம் பார்த்துருக்கோம் நேரில். ஸோ விராலிமலையில் மயில்களுக்கான சரணாலயம் வந்து விராலிமலையில் அமைந்துள்ளது. கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் என்று பாடியவர் யார்? பாரதியார். கங்கை நதி எவ்வளவு தூரம் உடையது? இந்தியாவின் மிக நீளமான நதி வந்து 2525 கிலோமீட்டர் நீளமுடையது கங்கை நதி. பிரம்மபுத்திரா நதி வந்து மொத்தம் எவ்வளோ? 3848 கிலோமீட்டர் நீளமுடையது. ஏன்னா இது வந்து இந்தியாவில் மட்டும் இவ்வளவு தூரம் இல்லை, ஸோ மொத்தமா இந்தியாவின் மிக நீளமான நதினா இது கங்கை தான். உலகிலேயே கூடு கட்டி அதில் முட்டை வைத்து இனப்பெருக்கம் செய்யும் பாம்பு வகை கருநாகம், ராஜநாகம் சொல்லுவோம் இல்லையா, ராஜநாகம் தான், கிங் கோப்ரா தான். இது 18 அடி வரை நீளமாக வளரும். கேள்விப்பட்டாலே பயமா இருக்கு. இது 18 அடி வரை வளரும். ஓகே, ராஜநாகத்தோட அந்த பேர் வந்து பாருங்களேன், ஹோஃபிபாகஸ் ஹானா. இதுதான் அந்த அறிவியல் பெயராக இருக்கும். விலங்கு பெயர், இந்த இரு பெயரிடும் முறை சொல்லுவோம் இல்லையா நம்ம, சிற்றினம் பேரினம் அப்படின்னு சொல்லி, அது. இவை இந்தியாவின் மழை காடுகள் மற்றும் சமவெளிகளில் வாழ்கின்றன ராஜநாகம். அடுத்த பாடம் நாம் சொல்லக்கூடிய குடிமையில்ல 2வது பாடம், ஓகேங்களா. இந்திய அரசியலமைப்பு சட்டம். அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கும் நோக்கில் 389 உறுப்பினர்களை கொண்ட இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் என்ற அமைப்பு 1946ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கும் நோக்கில் 389 உறுப்பினர்களை கொண்ட இந்திய அரசமைப்பு குழு 1946ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. சரிங்களா. இதன் தலைவராக இருந்தவர் யார்? இதன் தலைவராக இருந்தவர் ராஜேந்திர பிரசாத், ஓகேங்களா. ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் படேல், மௌலானா ஆசாத், எஸ் ராதாகிருஷ்ணன், விஜயலட்சுமி பண்டிட், சரோஜினி நாயுடு உட்பட பலர் இந்த அமைப்பில் இடம்பெற்றிருந்தார்கள். இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம், இது நிர்ணய சபையில் இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம், ஓகேங்களா, 1946 உருவாக்கப்பட்டது. சரி, 15 பெண் உறுப்பினர்கள் இதில் இருந்தாங்க. 15 பெண் உறுப்பினர் இடம்பெற்றிருந்தார்கள். அப்புறமா தான் இதுல இருந்து தான் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 8 பேர் கொண்ட இந்திய அரசமைப்பு சட்ட வரைவு குழு உருவாக்கப்பட்டு அதன் தலைவராக டாக்டர் அம்பேத்கர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஓகேங்களா. இதற்கான ஆலோசகராக B.N. ராவ் நியமிக்கப்படுகிறார். சரி, குழுவின் முதல் கூட்டம் வந்து 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் தேதி நடைபெற்றது. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் அண்ணல் அம்பேத்கர்.
சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட் எல்லாமே ரொம்ப முக்கியமானது. முதல்ல இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் வந்து ஏற்படுத்தப்படுது 1946ல. அதில் முதல் கூட்டம் நடைபெறுது டிசம்பர் 9ல். ஆனால் ஃபர்ஸ்ட் நிர்ணய மன்றம் அமைக்கப்பட்டது, அதன் தலைவராக இருந்தவர் ராஜேந்திர பிரசாத். அதன் பிறகு வந்து 8 பேர் கொண்ட அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு உருவாக்கப்பட்டது, அதன் தலைவராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர். இதன் ஆலோசகராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பி.என். ராவ். சரிங்களா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை 60 நாடுகளின் அரசியலமைப்பு சட்டத்தை முன்மாதிரியாக வைத்து எழுத தொடங்கினார். எல்லா நாடுகளில் இருந்தும் நல்லவை தீயவை இதெல்லாம் வந்து புறந்தள்ளி நல்லவை ஏற்றுக்கொண்டு இந்த மாதிரி வந்து எதெல்லாம் நம்ம நாட்டுக்கு சரியாக வரும், எதெல்லாம் எந்தெந்த நாட்டில் எதெல்லாம் வந்து கூடுதலான சிறப்பம்சமாக இருக்கக்கூடியது எல்லாத்தையும் வந்து எடுத்து போட்டு தான் நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து ஏற்றினாங்க. சட்டம் இறுதி செய்யப்படுவதற்கு முன் அதில் 2000 திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. எத்தனைனா சட்டம் வந்து கடைசி வடிவமைப்பு வருவதற்குள்ள திருத்தங்கள் 2000 திருத்தங்கள் ஏற்பட்டது. இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கு தேவைப்பட்ட நாட்கள்னு பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 17 நாட்கள் கடந்த நிலையில் 1946 சொல்ல 1946 டிசம்பர் 9ல் தொடங்கி 1949 நவம்பர் 26ஆம் நாள் முழுமையான அரசமைப்பு சட்டம் தயாரானது. நவம்பர் 26ஆம் நாளை அரசமைப்பு சட்ட நாளாக ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறோம். ஏன்னா அன்னைக்கு தான் வந்து அந்த குழு வந்து என்ன ஆச்சுன்னா அரசமைப்பை வந்து சமர்ப்பித்தது. மொத்தம் அன்னைக்கு தேதிக்கு 64 லட்சம் ரூபாய் வந்து இதற்காக செலவிடப்பட்டது. இந்திய அரசமைப்பு சட்டத்தின் முன்னுரை தான் முகப்புரை என்று அழைக்கப்படுகிறது. நம்ம இந்த அரசமைப்பு சட்டத்தோட முன்னுரையை தான் நம்ம இந்திய அந்த இதோட முகப்புரை அப்படின்னு சொல்லிக்கிறோம். அது இந்தியாவை இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு என்று வரையறை செய்கிறது. இதெல்லாம் அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்ப்பீங்க. இதில் ஒரு சிலது வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த செக்யூலர் அதெல்லாம் வந்து நம்ம இன்னும் வந்து இதில் வந்து ஒரு சில வார்த்தைகள் 1974 அமெண்ட்மெண்ட்டில் வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. சரி, அதெல்லாம் வந்து அடுத்த கிளாஸில் பார்ப்போம். குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்புகளை 6 முதல் 14 வயதுக்கும் தருவது ஆகியவற்றை அரசியல் சட்டம் நமது கடமையாக அறிவித்துள்ளது. இந்திய அரசியலமைப்பின் கடமைகளில் ஒரு இது. சரிங்களா? இதுல எல்லாம் திருத்தங்கள் வந்துருச்சு. இப்போ நிறைய அரசமைப்பு சட்ட வரைவு குழுவில் B.R. அம்பேத்கர், N. கோபால்சாமி, K.N. முன்ஷி, சையத் முகமது ஷாதுல்லா, N. மாதவராவ், T.T. கிருஷ்ணமாச்சாரி, அல்லாடி கிருஷ்ணசாமி இவங்க எல்லாமே ஈடுபட்டிருந்தார்கள். சரி, அக்குழுவின் தலைவராக B.R. அம்பேத்கர் வந்து நமது அரசியல் சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளராக கருதப்படுகிறார். நமது அரசியல் சட்டம் உருவான போது 395 உறுப்புகள், 22 பகுதிகள் மற்றும் 8 அட்டவணைகள் இடம்பெற்றிருந்தன. அதுக்கப்புறம் ஆயிடுச்சு. இப்போ வந்து 448 உறுப்புகள் இருக்கு, 25 பகுதிகள் இருக்கு, 12 அட்டவணைகள் இருக்கு. சரிங்களா? இந்திய அரசியலமைப்பு சட்டம் 16/9/2016 வரை 101 முறை திருத்தப்பட்டது. இது 2016ஓட நிலைமை. அதுக்கப்புறமும் வந்து திருத்தங்கள் நிறைய நடைபெற்றது. ஸோ இது வந்து நமக்கு தேவையில்லை. இந்த டேட் வரைக்கும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மையான பிரதிகள் வந்து ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்படுகிறது. ஹிந்தி மற்றும் இங்கிலீஷ்ல இருக்கு. அடுத்து மக்களாட்சி அப்படிங்கிற தலைப்பில் ஒரு சிலர் கொடுத்துருக்காங்க. ஆப்ரஹாம் லிங்கன் கூற்று என்னது? மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் நாட்டு மக்களாட்சி. மக்களாட்சியின் பிறப்பிடம் எங்க? கிரேக்கத்துல தான் மக்களாட்சியின் பிறப்பிடம் எங்கு அப்படின்னா கிரேக்கம். மக்களாட்சியின் பிறப்பிடம் கிரேக்கம். நாடாளுமன்ற மக்களாட்சி செயல்படும் நாடுகள் இதெல்லாம். நாடாளுமன்ற மக்களாட்சி இந்தியா, இங்கிலாந்து 2 இடத்துல மட்டும். ஸோ அதிபர் மக்களாட்சி நடைபெறும் இடத்துல வந்து அமெரிக்காலாம் வரும். அமெரிக்கா மற்றும் கனடா இதெல்லாம் அதிபர் மக்களாட்சி. 2007 ஐநா சபை வந்து செப்டம்பர் 15ஆம் நாளை உலக மக்களாட்சி தினமாக கொண்டாட அறிவித்துள்ளது. இது ரொம்ப முக்கியம். நம்ம 2007 தான் வந்து நம்ம என்ன பண்ணோம், காந்தியடிகள் பிறந்த நாளை வந்து சர்வதேச அகிம்சை தினமாக கொண்டாடி வருகிறோம் இல்லையா? அதே 2007 தான் செப்டம்பர் 15ஆம் நாளை உலக மக்களாட்சி தினமாக அறிவித்துள்ளது. உலகிலேயே முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கிய நாடு நியூசிலாந்து. சரிங்களா? 1893 வழங்கிட்டாங்க. ஐக்கிய பேரரசில் 1918ஆம் ஆண்டும் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் 1920 தான் பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கப்பட்டது. ஓட்டு போடுறதுக்கு நம்ம ஆளுங்க பொறுமையாக தான் கொடுத்துருக்காங்க. சரி, 6ஆம் வகுப்பு பொருளியல் கடைசி பாடம். 6th ஸ்டாண்டர்டில் எக்கனாமிக்ஸில் ஒரு பாடம் இருக்குது. அந்த ஒரு பாடத்தை மட்டும் பார்த்துடலாம். யாருக்குறைய முடிச்சிட்டோம். லாஸ்ட் பேஜ் தான். சரிங்க. முதல்நிலை தொழில்கள் ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் தான்றதுனால சும்மா லைட்டாக முதல்நிலை தொழில்கள், 2ஆம் நிலை தொழில்கள், 3ஆம் நிலை தொழில்கள் இது மட்டும் நாம் பார்க்க போகிறோம். முதல்நிலை தொழில்கள்னா என்ன? உணவு தேவைக்கும் தொழில் உற்பத்திக்கும் தேவையான மூலப்பொருள்களை உற்பத்தி செய்வது முதல்நிலை தொழில்.
வேளாண்மை, கால்நடை, மீன் வளர்த்தல், கனிமங்கள், தாது பொருட்கள் போன்ற மூலப்பொருட்களை சேகரித்தல், கனிகள், கொட்டைகள் இதெல்லாமே வந்து என்னது பிசின் இதெல்லாமே வந்து முதல்நிலை தொழில்களில் வரும். மூலப்பொருளை சேகரித்தல் அவ்வளவுதான், உற்பத்தி பண்றது அல்ல சேகரிக்கிறதுன்னு சொல்லலாம். இரண்டாம் நிலை தொழில்கள்னா இந்த மூலப்பொருட்களை வச்சு பாருங்க, முதல்நிலை தொழில்கள் மூலம் சேகரிக்கப்படுகின்ற மூலப்பொருள்கள் இருந்து இந்த மூலப்பொருட்களை பயன்படுத்தி அன்றாட தேவைக்கான பொருட்களை உற்பத்தி செய்தல், அன்றாட தேவைக்கான பொருட்களை உற்பத்தி செய்தல், இதுதான் வந்து இரண்டாம் நிலை தொழில்கள். ஓகேங்களா? எடுத்துக்காட்டு வேளாண் அடிப்படையிலான தொழில்கள், காடு சார்ந்த தொழிற்சாலைகள், கனிம தொழிற்சாலைகள், கடந்த இந்த தொழிற்சாலைகள் எல்லாமே இந்த மூலப்பொருட்களை வைத்து தான் இயங்கும். முதல்நிலை தொழில்கள்னா நல்லா தெரியுது நமக்கு, மீன் பிடிக்கிறது, கனிமங்கள் வெட்டி எடுக்கிறது, தாது பொருட்களை உருவாக்குறது, சரிங்களா, கனிகள் கொட்டைகளை சேகரிக்கிறது, ரப்பர், மரம், பிசின், மரம் வெட்டுறது எல்லாமே, கால்நடைகள், வேளாண்மை இதெல்லாம் முதல்நிலை தொழில்கள். அதை வச்சு இந்த மூலப்பொருளை வைத்து இயங்கக்கூடிய தொழிற்சாலைகள் இரண்டாம் நிலை தொழில்கள். மூன்றாம் நிலை தொழில்கள்னா சேவைத்துறை. இப்போ இது நம்ம மூலப்பொருள் கிடைச்சிருச்சு, இது முதல்நிலை தொழில். அதை வச்சு பொருட்களை உருவாக்கிட்டாங்க, இது இரண்டாம் நிலை தொழில்கள். இதை கொண்டு போய் எல்லாருக்கிட்டையும் மக்கள்கிட்ட சேர்க்கணும் இல்லைங்களா, அதுதான் சேவைத்துறை. இதுதான் வந்து மூன்றாம் நிலை தொழில்கள். உதாரணத்துக்கு போக்குவரத்து, தொலைத்தொடர்பு, வர்த்தகம், வங்கி சேவைகள் இது எல்லாமே வந்து மூன்றாம் நிலை தொழில்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சரிங்க டீச்சர்ஸ், நாம இன்னைக்கு 4 பாடம் பார்த்துருக்கோம். எல்லாமே வந்து 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் இருக்கக்கூடிய புவியியல், குடிமையியல், பொருளியல் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். நோட்ஸாக பார்த்துட்டோம். இந்த நோட்ஸ் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, லிங்க்ல இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கங்க. நாளைக்கு மேக்ஸிமம் ஈவினிங் தான் இருக்கும் டெஸ்ட்டு, இல்லை 7 or 7:30 அந்த டைமில் லைவ்ல டெஸ்ட் போடலான்னு இருக்கேன். ஸோ நாளைக்கு ஈவினிங் வந்து எல்லாரும் டெஸ்ட்டுக்கு வந்து ரெடி ஆயிருங்க. நாளைக்கு ஈவினிங் நம்ம டெஸ்ட்டில் வந்து சந்திக்கலாம். எல்லாருக்கும் மறக்காமல் நாளைக்கு டெஸ்ட் எழுதி பாருங்கள். சரிங்களா? நன்றி, வணக்கம்.